நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க புகாரில 3661 ஹதீஸ்ல, இது வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களே அல்லாஹ் என்னை உங்களிடம் அனுப்பினான், ஆனால் நீங்கள் பொய் சொல்கிறீர் என்று என்னை பற்றி நீங்கள் சொன்னீர்கள், ஆனால் அபூபக்கர் அவர்களோ நீங்கள் உண்மையே சொன்னீர்கள் என்று கூறினார். ரசூலுல்லாஹ் வந்து அபூபக்கர், அதாவது உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹுக்கும் மனஸ்தாபம் வருது, அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு கிட்ட இதை சொல்லி காமிக்கிறாங்க, நீங்க என்னை நிராகரிக்கும் போது அபூபக்கர் என்னை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு. அப்ப புரிஞ்சுங்க, யாரெல்லாம் முதல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களோ, யாரெல்லாம் அடுத்ததா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களை விட இவர்கள் சிறப்பு பெற்றவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்முடைய சஹாபாக்களை பற்றிய ஒரு விஷயத்துல நம்மளுடைய மைண்ட்ல இது ஆழமா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டார்டிங்ல ஹெல்ப் பண்ணவங்க தான் ரொம்ப ரொம்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க. மக்களில் உங்களுக்கு யார் மிகவும் விருப்பமானவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். இது புகாரில 3662 ஹதீஸா வருது. ஆயிஷா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே சாபி கேட்கிறாரு, இல்ல ஆண்கள்ல யாரு அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவுடைய அப்பா, அவர் எனக்கு, ஆயிஷாவுடைய அப்பா எனக்கு ரொம்ப பிரியமானவருங்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் இருக்கு. இப்போ இந்த ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு பத்தி வந்தாலும், ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு பெண்கள்லயே ரொம்ப விருப்பமானவங்க யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆயிஷா ரலியல்லாஹு விட கதீஜா ரலியல்லாஹு தான் ரொம்ப விருப்பமானவங்க. அது மற்ற ஹதீஸ்களை வச்சு வருது. ஒரு ஹதீஸ்ல கூட ஆயிஷா ரலியல்லாஹு முன்னாடி ஒரு புகழ்ந்துருவாரு, ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப முகத்தை அப்படியே ஒரு மாதிரியா என்னமோன்னு சொல்லிடுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பயங்கரமான கோபம் வருங்கிற கொஞ்சம் செய்தி மூலமாக கூட இந்த விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.